வணக்கம். இந்தியால அடுத்த ஒரு 6, 7 மாசத்துல ஒரு 5 மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. 2027 பிப்ரவரி மாதத்துல உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மணிப்பூர், பஞ்சாப், கோவா இந்த 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. முழுசா 6 மாசம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 15, அந்த பக்கம் ஒரு 15 நாள் இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதத்துல தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த மாநிலங்கள்ல நிலவரம் தற்பொழுது எப்படி இருக்குது? களம் யாருக்கு சாதகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல நாம கோவா மாநிலம் பத்தி பேச போறோம். ஒரு குட்டி மாநிலம். பிஜேபி தொடர்ந்து 3, 5 ஆண்டுகளா ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலம். தொடர்ந்து பிஜேபி மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர் அண்ட் அசாம் இந்த மாநிலங்கள் எல்லாம் 3 ஆண்டுகளை தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல கோவாவும் இருக்குது. ஸோ தொடர்ந்து பிஜேபி 4வது முறையா ஆட்சியை தொடர்வார்களா? அல்லது அங்க ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா இருந்த காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் பிடிப்பார்களா? அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. களம் யாருக்கு சாதகமா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா 40 தொகுதிகள். இந்த வீடியோல நம்ம ஜனதா கி ஆவாஸ் அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா பிஜேபி 40% வாக்கு, காங்கிரஸ் 35.5, ஆம் ஆத்மி 2, ஆர்ஜிபி 7.5, மற்றவர்கள் மற்றும் முடிவு செய்யாதவர்கள் 15% இருக்கிறாங்க. அடுத்தது இது சீட்டா மாறும் பொழுது மொத்தமா 40 இடங்கள், 21 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். பிஜேபி 21 24, காங்கிரஸ் 14 17, ஆம் ஆத்மிக்கு வாய்ப்பில்லை, ஆர்ஜிபி 1 2, மற்றவர்கள் 1 3 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ பிஜேபி மினிமம் சீட் பிடித்தா கூட 21 மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. காங்கிரஸ் மேக்சிமம் பிடித்தார்கள்னா 17 அப்படின்ற நம்பர்ல நிக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸும் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க களத்துல. ஆனாலுமே பிஜேபிக்கான ஒரு எட்ஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனதா கி ஆவாஸ் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டிருக்கிறாங்க. பிஜேபி 22 24, காங்கிரஸ் 14 17, ஆர்ஜிபி 1 2, மற்றவர்கள் மற்றும் முடிவு செய்யாதவர்கள் 1 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த நம்பர்ஸ் வரக்கூடிய மாதங்கள்ல எந்த பக்கம் நகருது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.